கருத்து கணிப்பு. அதுலேயும் இந்த எக்ஸிட் போல் இருக்கு பார்த்தீங்களா, வாக்குப்பதிவு நடைபெற்றதுக்கு அப்புறம் வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. காசு வச்சிருக்கிறவங்க அவங்க சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை திணிக்க முடியுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த காணொலியின் வாயிலாக நம்ம ஜெம்சியின் குடும்ப உறவினரிடமும் இந்த சிசி நியூஸ் தமிழுடைய ஆதரவாளரிடமும் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வருகிற ஏப்ரல் 4 வரக்கூடிய அந்த முடிவை ஒட்டி ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். நம்மளும் ஒரு கருத்து கணிப்பு எடுப்போம். ஏன்னா இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. 10 கம்பெனிக்கு மேலே எடுத்திருக்காங்க, 10 பிரிவாக வந்து ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு நிகழ்வு சரியாக நடக்குது அப்படிங்கிறத சரியாக கணிச்சிருந்தா 100 பேர் கருத்து கணிப்பு எடுத்திருந்தாலும் குறைஞ்சது 90 பேர் ஒரே மாதிரி சொல்லியிருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து ஒரு மேஜராக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ அப்படியா நடக்குது? அதை விட்டுருங்க. நம்ம முதல்ல இந்த சமூக ஊடகங்களில் காணொளி போட ஆரம்பித்தது, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சோசியல் மீடியாக்களும் நம்மை போல நடுத்தர வர்க்கத்துக்கும் ஏழை மக்களுக்கும் இன்னும் ஏன் எந்த ஒரு மக்களுக்கானதும் அல்ல, இது கெட்ட கார்பரேட்டுகளுக்கும் இலுமினாட்டிகளுக்குமானது. அவங்க சொல்கிறத இங்கே நம்மக்கிட்ட காட்டுறதுக்கும் அவங்க சொல்கிறத இங்கே நம்மக்கிட்ட திணிக்கிறதுக்கும் தான் இருக்குதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் 9 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்மளும் ஓரளவுக்கு மீடியாவாக வளர்ந்துருக்கோம். ஆனால் வளர்ந்துட்டு நம்ம அந்த பாதையை விட்டு நகர்ந்து போயிடக்கூடாது இல்லைங்களா? அதனால் நம்ம தெளிவாக என்ன பண்ணுறோம், நம்மளும் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறோம். என்னங்க முடிய போகிற நேரத்தில் என்ன நினைக்காதீங்க. இன்றைக்கி தேதி 2, நாளைக்கு 1, 2 நாள் இதில் பங்கேற்றுக்குங்க. முடிந்தவரை எவ்வளவு பேர்த்தோட பகிர முடியுமோ பகிர்ந்துடுங்க. எந்த கட்சிக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டீங்க, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கனால தயவு செய்து நீங்கள் குறிப்பிட வேண்டாம். யார் வருவாங்க அப்படிங்கிறத மட்டும் கீழே போடுங்க. அது உங்களுடைய தலைவருடைய பெயர்களோ இல்லை கட்சியுடைய பெயர்களோ கூட இருக்கலாம். அதை தவிர பிரச்சனை இல்லை. இந்த சின்னத்தை மென்ஷன் பண்ணி தயவு செய்து போடாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா அது இங்கே பல்வேறு வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து வம்பு சண்டை இழுத்து விட்டுரும். ஏன்னா நம்ம எல்லா தரப்புக்கும் பொதுவானதாக பயணிச்சுருக்கிறோம். நம்ம எந்த கட்சி சார்ந்தும் பயணிப்பதில்லை. அது உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸோ எல்லோரும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறோம். ஸோ தவறாமல் இந்த கருத்து கணிப்பில் பங்கேற்றுங்க. நம்மளும் கருத்து கணிப்பு எடுத்து பார்ப்போம். யார் அதிகமாக ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, 4ஆம் தேதி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்துக்குவோம்.